அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அய்யனார். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மோடி அவர்களுடைய தமிழக வருகை, அதை ஒட்டிய எதிர்ப்பலை என்பது தமிழ்நாடு முழுவதும் தற்பொழுது கிளம்பியுள்ளது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கோபேக் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக்லேருந்து போஸ்டர்லேருந்து இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தினிடம் மனு கொடுக்கறது வரைக்கும் திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சென்றுள்ளது. மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்ததுடைய நோக்கம் என்ன, இதற்கு முன் மோடி அவர்கள் செய்த வேலைகள் என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டால் இது முதல் முறை அல்ல. தேர்தல் நேரங்களில் மோடி அவர்கள் பயணம் செய்வது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். குறிப்பாக இப்போ மோடி அவர்கள் இங்கே விவேகானந்தர் பாறையை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தரை ஒரு இந்துத்துவத்தினுடைய தலைவராக, இல்லை தங்களுடைய கொள்கைகளுக்கான இந்த சித்தாந்தத்திற்கான அடையாளமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அவரை தன்வயப்படுத்த விரும்புகிறார்கள் அப்படின்றது ஒன்று. இவர் 2019 கேதார்நாத்தில் மட்டும் கிடையாது, 2014 பிரதாப்பூருக்கு போயிருக்கார். இப்போ அங்கே எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மராத்திய மன்னர்களுக்கும் இன்னொரு படைக்கும் மோதல் ஏற்பட்ட இடமா இருக்குது. இப்போ அந்த இடத்த போயிட்டு 2014 தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு போனார். 2019 தேர்தல் பிரச்சாரம் முடிந்த பிறகு இங்கே போயிட்டு தியானம் பண்ணார். அவர் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த கேமராலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எப்பயும் சொன்னது தான். இப்போ அந்தளவுக்கு அவர் அந்த இடத்த இது பண்ணார். இப்போ அதனை தொடர்ந்து 2024 இப்போ என்ன ஆகிறாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, திரும்பி தியானத்தில் ஈடுபட போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு அப்படின்ட்டு, அதாவது தேர்தல் நிறைவடையுது, அவர் எங்கள் பிரச்சாரத்துக்கும் போல நான் இங்கே வரேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அதனுடைய காரணம் என்னென்னா, என் ஃபேஸ் எல்லாருக்கும் டெலிகாஸ்ட் ஆகும். அதாவது பிரச்சாரம் ஓய்ந்தாலும் சரி, என்னை மக்கள் பார்க்க வேண்டும். அதற்கான ஐடியாலஜி என்னன்னா, நான் தியானம் பண்ணாதான் என்னை பார்ப்பாங்க. எதற்காக மோடி அவர்கள் பிரதமரை போயிட்டு அங்கே போயிருக்காரு, தமிழ்நாட்டில் போயிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ற பேச்சு கிளம்பும். அதுதான் அவர் எதிர்பார்ப்பது, அதுதான் அவர் நினைப்பது. ஏன் இப்போ மோடி அவர்கள் தியானம் பண்ணுறாருல, தியானம் நம்ம எப்படி பண்ணுவோம், யாருமே இல்லை ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் பண்ணுவோம், ஓகே. அதே மாதிரி தான் மோடி அவர்கள் பண்ணுறாருன்னா, ஏன் இங்கே கேமராஸ் இருக்குது, மோடி அவர்கள் அதனை ஒளிபரப்ப மாட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? இப்போ மம்தா அவர்கள் கேட்டிருக்க கேள்வி சரிதானே. மம்தா அவர்கள் கேள்வி கேட்குறாங்க, மோடி அவர்கள் தியானம் பண்ண போறாரு, அது எந்த விதமான விமர்சனத்திற்கு உட்பட்டதும் கிடையாது, அவருடைய அது நம்பிக்கை சார்ந்ததுன்னு கூட வச்சுங்க, ஓகே. ஆனால் அதையும் டெலிகாஸ்ட் பண்றீங்க. டெலிகாஸ்ட் பண்றது தேர்தல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது இல்லை. அப்ப இதுவே ஒரு எதிர்கட்சி தலைவர் இதே போல போனார்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? பேச தேவையில்லைங்க. அதாவது வாயை திறந்து பேசி பரப்புரையில் ஈடுபட்டால்தான் தேர்தல் விதிமுறை என்பது அல்ல. ஒரு செய்கை செஞ்சாலுமே வேலை முடிஞ்சு போச்சுல. செய்கைகளுக்கு, குறியீடுகளுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குன்றத நம்ம எப்படிலாம் எலெக்ஷன் எப்போ பார்ப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போட்டு வர ட்ரெஸ் கலர்லேருந்து, அவங்க கை காட்டுற ஸ்டைல்லேருந்து, அவங்க எந்த குறியீடை காட்டுறாங்க அப்படின்றது வரைக்கும் இருக்குது. இப்போ இதுவே தேர்தல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டது தான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இன்னும் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ தேர்தல் ஆணையம், ராகுல் காந்தி பேசுகிறாரு, இந்த பக்கம் மோடி அவர்கள் பேசுகிறாரு, அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க, இந்த பக்கம் JP நட்டாவுக்கு ஒரு நோட்டீஸு, இந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒரு நோட்டீஸு, ஓகே. ஆனால் என்ன ஆகுது அதன் பின்பான நடவடிக்கை என்ன? இப்போ மோடி வந்ததுக்கு நடவடிக்கை என்ன? தேர்தலின் பொழுது எல்லாருமே சம்பந்தம். அந்த இடத்த நீங்கள் பிரதமர் எதிர்கட்சி அப்படிலாம் பார்க்கக்கூடாதுல்ல. தேர்தல் ஆணையத்திற்கு இருபெரும் கட்சிகள் அப்படின்றத தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இல்லை சுயேட்சை வேட்பாளர்களும் ஒரே நிலையில் தான் வச்சு போற்றப்படணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சுயேட்சை வேட்பாளருக்கு என்ன விதமான இது இருக்கோ, அதே எல்லா விதமான தகுதிகளும், அதே எல்லா விதமான வரையறைகளும், அதே எல்லா விதமான விதிமுறைகளையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியாக இருக்கட்டும், இல்லை தேசிய கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே பின்பற்றி ஆக வேண்டும். அதுதானே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு. ஆனால் அதை மீறி இங்கே மோடி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போ இது அதாவது மோடியினுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் சார்ந்து, இல்லை அதை தவிர்த்து இன்னொன்று என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார், இல்லை பாசம் கொண்டுள்ளார், அன்பு கொண்டுள்ளார் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க. அதாவது பாஜகவினுடைய தரப்பிலிருந்து வரப்படுகின்ற வாதம். அப்படி பிரதமர் மோடி அவர்கள் தமிழக மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளவராக இருந்திருந்தார், பாசம் கொண்டுள்ளவராக இருந்திருந்தார், ஏன் ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமா அப்படின்ட்டு கேட்க போறாரு. தமிழர்கள் திருடர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்க போறார். இது ரொம்ப முக்கியம் இல்ல. பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ஆலயத்தின் சாவி VK பாண்டியன் கிட்ட இருக்கு. அப்ப இங்க இருக்கிறத ஃபுல்லா அங்க கொண்டு போறாங்க. இது என்ன விதமான அபத்தமான வாதம் இல்லையா? VK பாண்டியன் ஒரு IAS அதிகாரியாக ஒடிசாவில் மிக திறம்பட செயல்பட்டவர், ஒடிசாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியவர், அங்க இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை செய்தவர், ஒடிசாவினுடைய மருமகன், இப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப அந்த இடத்த நவீன் பட்நாயக் அவர்கள் வச்சிருக்காருன்னா திறமை அடிப்படையில் வச்சிருக்காரு. எந்த ஒரு இடத்தையுமே திறமை இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றது எல்லா ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே மிக முக்கியமான பொருந்தக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட். திறமை இருந்தாதான்
உனக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாதான் நீ அந்த துறையில மேம்பட முடியும். இப்போ எதுவுமே இல்லாத விகே பாண்டியன் வச்சிருக்க முடியுமா? அப்போ ஒரு தமிழர்ன்ற காரணத்துக்காக அவர் வந்து பிறந்தல்வீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லை. அப்ப மோடி அவர்கள் திருக்குறளை உலகம் முழுவதும் சென்று பரப்புகிறார், இல்ல திருக்குறளை எல்லா இடத்தையும் வந்து இது பண்றாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, அப்ப இது மூலயமா பாஜக நிரூபிக்க முயல்வது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, தமிழை இங்க இருக்கக்கூடிய பிரதமர் நேசிக்கிறார், தமிழர்களை நேசிக்கிறார், அதன் வாயிலாக தானே வந்து பிரதமர் வெளிநாட்டுல போயிட்டு திருக்குறள் பேசுறாரு, அப்ப அது எல்லாரும் கவனம் ஈர்க்கப்படுதல் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னன்னா, திருக்குறள் ஏற்கனவே எல்லாரையும் போய் சென்றடைந்து விட்டது. சரிங்களா? இங்க இருந்து ஜிவி போப்ல இருந்து வீரமாமுனிவர்ல இருந்து பல பேர் வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டாங்க. லத்தீன் மொழியா இருக்கட்டும், இல்ல ஆங்கிலத்திலா இருக்கட்டும். எப்ப நான் சொல்றதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டிலே அயல்நாட்டில் இருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இங்க இருக்கக்கூடிய திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். முதலில் திருக்குறளை பதிப்பித்தவர் எல்லிஸ் அவர்கள். சரிங்களா? அயோத்திதாசருடைய தாத்தா தான் எத்தனை பேர் கொடுக்குறாரு. எல்லிஸ் தான் பதிப்பிக்கிறார் முதல்ல பதிப்பு 1812. அதன் பின்பு வந்த லத்தீன் அறிஞர்களா இருக்கட்டும், இல்ல பிரெஞ்சு அறிஞர்களா இருக்கட்டும், இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்களா இருக்கட்டும், எல்லாருமே பதிப்பிச்சிட்டாங்க. விக்டோரியா வரைக்கும் அது போயிடுச்சு. விக்டோரியா மகாராணி வரைக்கும் அவங்களும் திருக்குறள் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்கல்ல. இப்பதான் வந்து திருக்குறளை யாரோ எழுதி முடிச்ச மாதிரியும் அதை ஒரு பரப்புற மாதிரியும். சரி, ஓகே, அப்படி சொல்ற நீங்க தமிழுக்காக எவ்வளவு வந்து நிதி ஒதுக்கிருக்கீங்க, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கீங்க? முக்கியமான கேள்வியில நவீன் பட்நாயக் கேட்டிருக்காருல்ல. நவீன் பட்நாயக் ஒடிசாவில இருந்து கேட்கிறாரு, தமிழர்களாகிய நம்ம கேட்டு இப்ப அது காட்டுத்தீ போல பரவுது. அவரும் கேட்கிறாரு, ஒடிசி மொழியை பாதுகாக்க நீங்க எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க, ரிசர்ச் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு இருக்கீங்க? ஆனா இங்க இருக்கக்கூடிய அழிந்து போன மொழி சமஸ்கிருதம் வழக்கிலே இல்ல, யாரும் பேசல. ஆனா அந்த மொழிக்கு நீங்க வந்து அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு இருக்கீங்களே, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். சரியான காரணமா இல்லையா? தமிழ் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது, பன்னெடுங்காலமாக புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் ஒரு மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய நீங்க மொழிக்கு ரிசர்ச்சுக்காக எவ்வளவு ஒதுக்குறீங்க, ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்ல. நீங்க இப்ப விவேகானந்தர் பாறையில உட்காந்து தியானம் பண்ண போறீங்க, பக்கத்துல யாரு இருக்கா? வள்ளுவர் இருக்காருல்ல. வள்ளுவர் யாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவர்ல. பிறவியால் இங்க யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்பு சமந்தான், யாரும் உயர்ந்தவன் தாழ்வுன்னு கிடையாது அப்படின்ட்டு சொன்ன வள்ளுவம்ல. ஆனா நீங்க RSS என்ன சொல்லுது? அரசுடைய வேதம் என்ன? வேதம் தானே. RSS முக்கிய கருதுகோள் என்ன? வேதம் தானே. வேதம் என்ன சொல்லுது? 4 வர்ண கோட்பாடை சொல்லுது. 4 வர்ணம் எது? தலையில பிறந்தவன்லாம் பிராமணர்கள், இங்க பிறந்தவங்க வைசியர்கள் சத்திரியர்கள், இங்க பிறந்தவங்க வைசியர்கள், காலில் பிறந்தவங்க சூத்திரர்கள், அதுக்கு கீழே இருக்கவங்க பஞ்சமர்கள். எதான சொல்லுது வேதம். அப்ப அந்த வேதத்தை அடிவுற்றி அதனை பின்பற்றி RSS வழியாக பாஜகவில் நுழைந்து பாஜகவின் வழியாக பிரதமராகி இப்ப இந்துத்துவாவை நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கே உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்ய போகிறார் என்றால் விவேகானந்தர் பாறையில். விவேகானந்தர் தன்னுடைய ஒரு இந்துத்துவாவினுடைய தலைவராக அவர் உருவாக்க முயற்சி இருக்கக்கூடிய வேலையில அதனை தாண்டி 133 அடி உயரத்தில் வள்ளுவர் இவர்களுக்கு மேலெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் தமிழ். அதுதான் தமிழர். சரிங்களா? தமிழ் மறைன்னு கூட சொல்லக்கூடாது. மறை அப்படின்றது வேதம் ஆயிடும். சரிங்களா? வேதம் வேற ஒரு பொதுவான கொள்கையை கொண்ட இங்கே தமிழர்களுக்காக ஒரு பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கக்கூடிய நிலையில நீங்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சிவில் சட்டம் அதான் சொல்லுது. இங்க எந்த விதமான தனி பண்பாடுகளும் உங்களுக்கு தேவையில்ல, தனிவித கலாச்சாரங்களும் தேவையில்ல, தனிவித சட்டங்களும் தேவையில்ல, எல்லாத்தையும் ஒன்றின் கீழே கொண்டு வா, எந்த விதமான அடையாளமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்ப இதனை நிரூபிக்க முயல்கிறார்கள் அவர்கள். எதற்காக நிரூபிக்க போறாங்க? 2025 அவர்களுக்கான RSS நூற்றாண்டு கொண்டாட்ட விழா என்பது ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் அவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் அவங்க சித்தாந்தத்தின் வாயிலாக ஒன்றுபட்டவர்கள். அதனாலதான் இப்ப மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, தன்னை நான் வந்து எங்க அம்மா வயத்துல பிறக்கல, நான் ஒரு பயாலஜிக்கலா பிறந்தவனே கிடையாது, நான் கடவுளுடைய மறு உருவம் சொல்றாரு. அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். 2014 என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கான வேலைக்காரன் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2014 தேர்தல் பிரச்சாரத்துல நான் மக்களுக்கான வேலைக்காரன் சொல்றாரு. ஓகே, 2019 தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களுக்கான பாதுகாப்பு, நான் தான் உங்களை பாதுகாக்கிறேன், அப்ப உங்களுக்கு அரணாக நான் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், வேலைக்காரன்ல இருந்து பாதுகாவலன் ஆகி போச்சு. இப்ப 2024 தேர்தலில் அவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் தான் கடவுள், நான் தான் உங்களை ரட்சிப்பேன், நான் தான் உங்களுக்கு அருள் கொடுப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன விதமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பாத்தீங்களா? எப்படி அப்டேட் ஆயிருக்காரு பாத்தீங்களா நம்முடைய பிரதமர். அப்ப இதுதான் வளர்ச்சியா? இந்தியா எங்கப்பா வளர்ந்துருக்கு? 2014க்கு 2024க்கு என்னப்பா வித்தியாசம்? எத்தனை கோடி பேரை நீங்க வந்து வேலை வாய்ப்பில் அமர்த்திருக்கீங்க? எத்தனை கோடி இளைஞர்களுக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கீங்க? இல்ல எத்தனை கோடி குடிசைகளை நீங்கள் இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்றி கொடுத்துள்ளீர்கள்? இல்ல எத்தனை கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வசதியை செய்து கொடுத்துள்ளீர்கள்?
கேட்கப்பட வேண்டிய மிக முக்கியமான கேள்வி இல்ல எவ்வளவு விலைவாசி உயர்ந்திருக்கு, இல்ல எவ்வளவு ஜிடிபி உயர்ந்திருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லைங்க. உலக பொருளாதார பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? உலக பட்டினி குறியீட்டுல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு? மிக முக்கியமான கேள்வி இல்ல. நம்ம பிரதமர் நோக்கி தானே கேட்க முடியும். எங்க ஆட்சி செய்யறவர் யாரும் அவர் தானே எல்லா விதமான திட்டங்களையும் வகுக்கிறவரு. அவர் தாங்க நமக்கு என்னென்ன தேவையில்லை அப்படின்றத முடிவு செய்யறவரு. அப்ப நீங்க 10 ஆண்டு காலமா என்ன பண்ணீங்க? மிக முக்கியமான கேள்வியாக கேட்க வேண்டி உள்ளது. அதை விட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் செட் ஆகாது. அதை இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழரும் நம்புவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும். அதனாலதான் கோபேக் மோடி. சரிங்களா? கோபேக் மோடி ஏன் சொல்றோம்? நீங்க எங்களுக்காக எதுவும் பண்ணல, எங்களை திட்டுவீங்க, அங்க போயிட்டு திருடன் சொல்வீங்க, இங்க வந்து நாங்க தமிழர்களை நேசிக்கிறார், அதனால்தான் தமிழகத்துக்கு வருகை தருகிறார் அப்படின்ட்டு நாங்க நம்பணுமா? எந்த விதமான நம்பிக்கைக்கும் உரியவராக இங்க இருக்கக்கூடிய பிரதமர் இல்லை அப்படின்றதுல திரும்ப திரும்ப நம்ம தெளிவா இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பிரதமரனுடைய வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.